ஹாய், எக் லவருக்காக ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கு. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பவுலில் 4 எக் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு டின்னில் ஆர் டிஃபன் பாக்ஸில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சைடு ஃபுல்லாக நல்லா ஈவனாக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம இது வேக வைக்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்து வேக வச்சுருக்கேன். வாட்டரை போட்டு ஒரு 5 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் டவுன் பண்ண விடலாம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன சின்ன ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீட் ஷேப் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நமக்கு தந்தூரி மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே கான்செப்ட் தான். நம்ம ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம், மசாலா கொஞ்சம் கம்மியாக, கர்ட் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் கர்ட் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா சால்ட்டு, வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதில் மெயின் ஹீரோ கடுகு எண்ணெய். அது ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் பூண்டு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம், உடஞ்சிடக்கூடாது. நம்ம கையாலே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காயோட ஓடு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா நெருப்பில் வச்சுட்டு நெய் ட்ராப் போட்டுட்டு நான் அதில் ஃப்ளேவரை இறக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை வச்சுட்ட பிறகு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ரெடியாக இருக்கிற எக் மசாலா நம்ம பேனில் வச்சிடலாம் தனித்தனியாக. ஒரு 2 மினிட்ஸ்க்கு கலராதிங்க. அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் கழித்து கலரிடுங்க. நம்ம சிம்லலாம் வைக்க தேவை. நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த பக்கம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால மசாலா மட்டும் தான் இப்போ ட்ரை ஆகணும். ஒரு வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். ஒன்ஸ் அது ரெடி ஆகிட்ட பிறகு நான் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அகெயின் நம்ம அந்த சின்ன பவுல் தேங்காயோடு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு தந்தூரி ஃப்ளேவர் இறக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பரான ஒரு தந்தூரி எக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.